மாரியம்மா காளியம்மா அட்டகாலையில் 8 பேர்களும் அப்படியே ஆதிவள்ளி கைலாசம் போக வேண்டும். ஆண்டவன் பகவானிடத்தில் ஏன் பிறந்தோம் என்ற காரணத்தை கேட்க வேண்டும் என்று என் அட்டகாலியர்கள் 8 பேர்களும் ஆதிவள்ளி கைலாசம் வரும்போது மாரியம்மா கும்மிப்பாட்டு படிக்க 7 பேரும் சுத்தி நின்று கும்மி அடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கா. இதை யாரறிந்தால் என் பாய்களிலே பள்ளி கொண்ட பச்சம்மா நாராயணன் அறிந்து பொழிந்து 8 பேரும் எங்க நின்று விளையாடிட்டு இருக்காரு. படியிழக்க போன பகவான் இந்த வழியாக வருவாரே. ஆனால் 8 பேர் அழகளை மயங்கி ஆண்டவன் பகவான் இந்த நல்ல வனத்துக்குள்ள உட்கார்ந்துருவார். இங்க உட்கார்ந்துட்டாருன்னா கைலாசம் போக மாட்டாரு, பார்வதியால மறந்துருவாரு என்று என் அச்சுதன் நாராயணன் மனதில் நினைத்து ஆண்டவன் பகவான் இவன் 8 பேரை மாற்றுறதுக்கு முன்னாடி நாம இவன் 8 பேரையும் கொண்டு போய் கைலாசத்துல சேர்த்துறோம் என்று என் அச்சுதன் நாராயணன் ஆயிரந்த கோபால கண்ண திருப்பார்களை விட்டிருந்து அவன் எங்க வாராடுங்க நாராயணன் 8 பேரை நாம கொண்டு போய் கைலாசத்துல சேர்க்க வேண்டும் என்று அவர் எப்படி வாராடுவாருங்க. அவர் கருடு நல்ல வாகனத்து பறந்து வார
அந்த நந்தவனத்துக்கு வந்தார். நந்தவனத்திலே வந்து யாரு என் அச்சுதன் நாராயணன் 8 பேரையும் பார்த்து கேட்டாரு. எப்படி கேட்டாரு? ஏமா ஏ மாரியம்மா வடக்குவா செல்வி 8 பேருக்கு வந்து என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லைன்னா பாம்பின் வயிற்றிலே பாவையாக ஏன் பிறந்தோம், சர்ப்பத்தின் வயிற்றிலே சக்தியாக ஏன் பிறந்தோம் என்ற காரணத்தை எங்க அம்மாட்ட போய் கேட்டோம். அம்மா சொன்னாங்க நான் பகவான் நினைச்சு தவறு இருந்தேன், பகவான் தான் அந்த வரத்தை கொடுத்தாரு. ஆகையினால் கைலாசம்போ கரைச்சென்ற பகவான் காரணத்தை கேளு அப்படின்னு சொன்னாங்க. ஆகையினால் நான் ஆதிவள்ளி கைலாசம் போய் ஆண்டவன் பகவான் ஏன் பிறந்தேன் என்ற காரணத்தை நான் கேட்க போறேன் என்று காலியர்கள் 8 பேர்களும் அச்சுதன் நாராயணத்தில் சொன்ன உடனே நீங்க வாங்கல முடியா? நானும் கைலாசம் தான் போறேன். கைலாசத்துக்கு வழி தெரியுமா? தெரியாதா? நான் உன்னை கூட்டிட்டு போட்டுமா என்று அச்சுதன் நாராயணன் சொன்ன உடனே மற்றா காலியர்கள் 8 பேரும் வாரன்னு சொன்னா அந்த பச்சைக்காரர்களிடம் மேல வலது ரெட்டியில் 4 குழந்தை, இடது ரெட்டியில் 4 குழந்தை, 4 நாள் 8 பிள்ளை தூக்கி வச்சாரு. யாரு? ராமச்சந்திரன். அட்டகாலை 8 பேரையும் தூக்கி வைத்துக் கொண்டு என் பாலிடங்கள் பள்ளி உண்ட பச்சம்மாள் சீலை விளைத்த என் ஸ்ரீராமச்சந்திரனாவின் ஐயாவான உத்து குண்டினாராயண அவர் எங்க வாராருங்க? அக்காலங்களை 8 பேர்களை அழைத்துக் கொண்டு என் அச்சுதன் நாராயணன் வருகிறார். அவர் எங்க வாராருங்க? குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு ஹரிராமன் ஆலாயம் ஆக்கமாக பறந்து வாரார். வரும்போது பார்த்தா ஆகாயம் அருக்கண்ணி நாமதி தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தை யார் நினைக்கா? இவன் அட்டகாலி 8 பேரையும் ஆகாயம் மார்க்கமா தூக்கிக்கிட்டு அப்படி பறந்து போறாரு. நாகராஜன் நாகக்கண்ணையும் பார்த்தார்கள். நாம தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தையை கருணல்லவா தூக்கி செல்கிறது என்று சொன்ன உடனே ஆனால் பார்த்தா
நம்ம தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தைகளை ஒரு கருடன் அல்லவா தூக்கி செல்கிறது என்று சொல்லுவாங்க. ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமானா ரத்தம் தான் துடிக்கும். அவ பெற்ற பிள்ளைங்க போயிட்டாரு. ஆகாயத்துல பறந்து போறால நம்ம பிள்ளைய கருடங்களா தூக்கிட்டு போகுதுன்னு இவன் 8 பேரும் பின்னாடி போறான். நாகக்கண்ணியும் நாகராஜனும் அற்புதம் ஆகாயம் அறியாமல் அவர் முன்னாடி போறாரு. 2 பேரும் பின்னாடி போறாங்க. எப்படி போயிருந்தார்கள்? எம்மரும் தூக்கிட்டு போகுது அப்படிங்கிற ஆசையில என்ன பண்ணா அப்படியே பிள்ளைய தூக்கிட்டு போறத பார்த்தா வேகமா பறந்து போறான். இவன் 2 பேரும் பறந்து வரும்போது என் பெருமாள் அந்த வாகனத்தினுடைய நிழல்பட்டு கருடாழ்வார் நிழல்பட்டு நாகராஜனும் நாகக்கண்ணியும் மாட்டு மடிந்து போனார்கள். அதான் பாருங்க, அன்னைக்கு கருடனோட நிலைப்பட்டு நாகராஜனும் நாகக்கண்ணியும் மாட்டு மடிந்ததுதான். இன்னைக்கும் போடுவதுல மேல கருடன் வட்டம் போடுதுன்னா நல்ல பாம்பு குறுக்க போகாது. அப்படி போனாலும் நல்ல பாம்பு கருடனோட நிழல் பட்டுச்சுன்னா இறந்து போகும். அன்னைக்கு நடந்ததுதான். யார் நிழல் பட்டா? நம்ம காய்கறி நிழல் பட்டுச்சு வை. அம்மா வாக்கப்பட்டு போன காலையில 6வது மாசம் மாமியாரு மாமனார் பார்த்த வேலை மாமியார் 6வது மாசம் வாக்கப்பட்டு போன இடம் அப்படி. ஆடு இசைப்பதற்கு அமைஞ்சது பத்தியா? அதான் அம்மா பயப்படுறாங்க. ஆட்டுக்காரருக்கு ஆளுக்குள்ள படுத்துக்கிறாரு. மாமன் மாமியாரை குறைச்சலாம்னா வீட்டுல போய் வேட்டுதான். இன்னைக்கு மாநிலமாளுக்கு கூட நாளைக்கு வீட்டுல மத்தியானம் சாயந்தரமாவுக்கு அவன் 8 பேரும் மேல பறந்து போறான். நிழல்பட்டு இறந்து போறான். பார்த்தால் எம்பெருமான் நாங்களுடைய வாயாட்டில் நிழல்பட்டு இவன் 8 பேரும் நம்ம தங்கச்சியை நம்மதான் கொண்டு போறோம்னு தெரியாம 2 பேரும் பின்னாடி துரத்திட்டு வந்து ரொம்ப இறந்து போனாங்க என்று என் பெருமாள் 2 பேர்கள் மீது மனமிறங்கி ஏமா ஏ நாகராஜா நாகக்கண்ணி என்னுடைய வாகனத்தில் நிழல்பட்டு தாங்கள் 2 பேரும் ஆட்டு மடிந்த காரணத்தினால நாளை ஒரு காலத்துல என் தங்கை மாரியம்மா எங்கெல்லாம் நேரத்தில் நிலைய வாங்கி இருக்காளோ அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு நாகசக்தி ஆலயம் என்று தோன்றட்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் வரத்தை கொடுத்து விட்டு மறுபடியும் 8 பேரை தூக்கினாரு. நேர கையாளத்துல வடக்கு கோட்டை வாசல்ல வந்து இறக்கி விட்டாரு. மாரியம்மா என்ன மகள் வரவாமா? அம்மா வடக்கு பார்த்து மேல இறக்க உலக வாழாய்க்கு வடக்கு பார்த்து உட்கார்ந்து இருக்காளே மாரியம்மா. ஆமா தப்பாது. ஆமா சோதனையை தீர்த்து வைப்பா. அள்ளி வரம் கொடுப்பா. காத்துடுவா. மாரியம்மா தானே. 2 ஆட்டுக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு இன்னும் கோடை சனம் கூட்டத்தை ஒவ்வொரு கடைசி வழிக்கும் இருக்க முடியல கூட வைக்காம
மாறினா மாறிதான் மாறி மாறிதான் மாறின்னு சொன்னா மாறாத தீவனை எல்லாம் மாறும் மாறாத தீவனை மாறிவிடும் மாறிடும் அதையாரு அம்மா என் மாரியம்மா வடக்குவா செல்வி என் காளியம்மா என் உப்புடாளி காந்தாளி கனகதுர்க்கை அம்மா இதுதான் கைலாசம் இதுதான் கைலாசத்தின் வடக்கு கோட்டை வாசல் என்ன இன்னைக்கு கொஞ்சம் புழுக்கம் அதிகமா இருக்கு இருக்குமா ஏன் பக்கத்து வீட்டுல நம்ம வீட்டுக்குள்ள படுக்க முடியல தூக்கம் வந்திருக்கு பார்த்தா பச்சைமால் சொல்லுதாரு இதுதான் கைலாசம் இதுதான் வடக்கு கோட்டை வாசல் இங்க நீ இருந்தையானால் ஆண்டவன் பகவானை பார்க்கலாம் பகவானிடத்துல உனக்கு என்ன வர வேணுமோ அந்த வரத்தை நீ கேட்கலாம் என்று நீ ஏன் பிறந்தங்கிற காரணத்தை பகவான் கிட்ட கேட்கலாம் என்று பச்சைமால் அத்தகால 8 பேரிடத்தையும் சொல்லிவிட்டு ஆரியர்கள் 8 பேரையும் கைலாசத்தில் வடக்கு கோட்டை வாசலில் இறக்கி விட்டார் இறக்கி விட்டு திருப்பார்களில் சென்று விட்டார் 8 பேரும் சுத்தி பாக்கா அப்பா கதவே இவ்வளவு உயரம் போட்டுருக்காரு உள்ள அப்படி என்னதான் வச்சிருக்காரு கதவை அடைச்சிருக்க கதவை துறக்கணும்னா என்ன பண்ணணும் தொக்கு டொக்குன்னு கட்டணும் காளிங்கல் உங்க அப்பா வச்சிருக்காரு அந்த காளிங்கல் கைலாசத்துல காளிங்கல் இப்போ வந்தது அம்மா காளிங்கல்ல வெளியே வச்சிருவாங்க அதுக்கு வீட்டுக்குள்ள ஒரு சுவிட்ச் இருக்கும் சின்ன பிள்ளையிலே வயாம கோவையில வந்து அந்த பிள்ளை அமைக்க விட்டுருதுன்னு வீட்டுக்குள்ளே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க அதுதான் வெளியே காளிங்கல்ல வைக்க வேண்டாம எதுக்கு வைக்கணும் ஆனால் கதவை அடைச்சிருக்கு என்ன பண்ணலாம் கதவை தட்டினாத்தான் யாராவது வந்து திறப்பாங்க என்னைய அட்டக ஆலயங்கள் 8 பேர்களும் அடைத்திருக்கக்கூடிய அழகவையும் ஆதிசக்தி தட்டுகின்றார் எப்படி தட்டுதா அட்டகால 8 பேர் அதிகாரி மாரியம்மா அடைத்திருக்கும் அழகவை தட்டுகின்றார் தட்டுகிற போது எப்படி தட்டுகின்றார் மேலே எப்படி ஐயா தட்டுகிறார் எப்படி சொல்லி தட்டுதா பாரு ஆள் மொழியை சொல்லி பாரு அங்க போது சட்டி ஊருக்குள்ள சுத்தி வர போயிருக்கு அட்டகாலி 8 பேர்களும் அடைத்திருக்க கூடிய அழகவை அத்தான் சொல்லி தட்டுதா அத்தான் தட்டுன உடனே பகவான் பக்கத்துல இருந்தாலே பார்வதி
டக்குனு எந்திரிச்சா. ஆமா அப்படியே சேலை வரிஞ்சு கட்டிட்டு எந்திரிச்சா. சேலைய வரிஞ்சு கட்டினாளா? ஆமா டக்குனு எந்திரிச்சா. ஓடி போய் கதவை திறக்க போறா. நான் கதவை திறக்க போறேன். பகவான் யாருக்கு பார்த்தாரு? யாருக்கு பார்த்தா? ஏ பார்வதி, எங்க போற? வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறியா? ஆமா. போ. என்ன? வீட்டுக்கு போறாங்கல்ல, போ. புத்தியில போக முடியாதுல்ல. ஆனா ஆமா. பார்வதி எங்க போற? பூரா பிள்ளைய கடத்துறாங்க, ட்ரெயின்ல வந்து இறங்கிருக்காங்க. ஆமா ஏகப்பட்ட பிள்ளைகளை கடத்துறாங்கன்னு பேசுறாங்க. பிள்ளைகளை கடத்தாங்க, உன்ன மாதிரி பிள்ளைகளை கடத்த மாட்டாங்க. எப்படி போறேன்? ஆமா, நான் ஒரு சின்ன பிள்ளை. நான் ஒரு சின்ன பிள்ளை. ஆமா சின்ன பிள்ளை தான் பத்திரமா பார்க்கணும். ஆமா சின்ன பிள்ளைன்னா கொஞ்சம் கூட தூக்கி வண்டியில போட்டு தேய்வாங்க. போயிடுவாங்க. ஆமா இந்த அதான் சொல்லுவாங்களா, பிள்ளையா இருந்தா கடத்துவாங்க, இப்படி பேரை யாரு கடத்துவா? இப்படி ஆளதான் முதல்ல தூக்கிட்டு ஓட்டிடுவாங்க. பார்க்கா பார்வதியா பாருங்க. ஓடி போய் கதவை திறக்க வாரா. ஆமா பார்வதியார் ஓடோடி வந்து கதவை திறக்கிற போது பகவான் நிப்பாட்டிட்டாரு. ஆமா பார்வதி எங்க போற? எங்கம்மா போறேன்? கதவை திறக்க போறேன். கதவை திறக்க போறியா? பகவானே ஆண்டவா உங்களுக்கு கேட்கலையா? என்ன ஏன் ஆண்டவா பகவானே உங்களுக்கு கதவு தட்ட சத்தம் கேட்கலையா? எனக்கு கேட்கலையே, நான் தூங்கிட்டேனே. பகவானே பகவானே, பார்வதி எனக்கு தெரியாம இருக்குமா? இருக்குமா இருக்குமா? எனக்கு சத்தம் கேட்டுச்சு. கேட்டுச்சு. அவன் என்ன சொல்லி கதவை தட்டினா? ஆமா அவன் அக்கான்னு சொல்லி கதவை தட்டல. அவன் என்ன சொல்லி கதவை தட்டினா? அத்தான்னு சொல்லி கதவை தட்டுனா. அப்படி வரணும்ல. ஆமா. அவன் அத்தான்னு சொல்லி கதவை தட்டினா. தட்டுனா. நான் தான் போய் திறக்கணும். அவன் நீங்க தான் போய் திறக்கணும். அக்கான்னு சொல்லி கதவை தட்டி இருந்தா நீ போய் திறக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன் இருக்கு. அவன் தட்டினதோ அத்தான்னு சொல்லி இருக்கான். ஆமா என்னத்தான்னு சொல்லி அழைச்சா. அவன் நான் கதவை திறக்கணும். நான் தான் போய் கதவை திறக்கணும். ஏந்து ஆமா. நீ உள்ள உட்காரு, இரு. நான் போய் திறந்து வரேன். நான் கதவை திறந்துட்டு வரேன். ஏந்து ஆமா. என் காளியம்மாவை பார்ப்பதற்காக என் கடை கண்ட பகவான் வரும்போது இவன் வெளியே நிற்க யோசிக்கிறான். ஆமா. டேய், என்ன? என் செல்வியம்மா என் செல்வியம்மா. கேட்டியா என் குட்ட? மாரியம்மா கேட்டியா? பாத்தியா? என்ன? அக்கா வாடா, ஆமா. அக்காவை உட்கார வச்சுட்டு உட்கார வச்சுட்டு அக்காவெல்லாம் கதவு திறக்க வாடாது. ஆமா நம்ம குரல கேட்டோம்னா அத்தா கதவை திறக்க வராரு. ஏந்து ஆமா. அக்காவுக்கு லேசா ஒரு விளையாட்டு பாட்டு பார்ப்போம். ஆமா போட்டுருவாரு. ஏந்து ஆமா. வெளியே நிற்கும் அட்டை காலி 8 பேர்களும் அட்டகாடி 8 பேர்களும் அழகு கண்ணி பெண்ணா இருந்தா ஆமா. உருவத்தை மாத்துதா. உருவத்தை மாத்துதா. அவன் எப்படி மாத்துகின்றார்? எப்படி மாத்துகின்றா? அங்கே வீரப்பல்லா விரிகையா விரிகையா அப்படிலாம் எடுக்கணும். எப்படி எடுக்க? ஆங்கார ஓங்காரமாக அழகு காளியம்மா மாரியம்மா வடக்குவா செய்வி ஆங்கார ஓங்காரமா வடிவத்தை எடுத்தா. அப்பு சடையோடு ஆங்கார காளியாக வீர
பல்லும் விரி சடையும் விரி சடையும் ஆமா 5 சடை கொஞ்சம் விட அழகு சடை மாறுபுற ஆமா கயத்து சடையோடு கயத்து சடையோடு அப்பு சடையா அப்பி பிடிச்சிருக்கு அப்படி பிடிச்சிருக்கு சடைக்கு 5000 பேரும் எழுதி ஆமா அப்படியே ஆண்கள் கொண்டு சண்டை போடுது அதிகமா சட்டை போடுது புள்ளா இருக்குது பெண்களே சரி ஒல்லியான நீட்டமா இருக்குல்ல அதுதான் ஆணாவே அதுலயே ஆராய்ச்சி பண்ணிட்டு பத்தியா குட்டி குட்டியா குஞ்சு குஞ்சா இருக்கு தெரியுமா குஞ்சு குஞ்சா இருக்குமா அதுதான் பிள்ளைகள் ஆமா ஆனா பணம் ஆசையா வந்து கதவை திறக்காது அப்படியே கதவை திறக்காரு பார்த்த உடனே பணம் பதவி நின்றுட்டாரு ஆமா அப்படியே பயந்து போய் நின்னுட்டாரு சண்டால பார்வதி பார்வதி ஆசையா ஆமா அக்கானால ஆமா பாசமா கூப்பிட்டால கூப்பிட்டாரு இந்த முகத்தை பார்க்கறதுக்கா இந்த முகத்தை பார்க்கறதுக்கா பார்வையை உள்ள கண்ணை போட்டு உட்கார வச்சுட்டு வந்தோம் ஆமா பார்வதி பார்வதி எப்படி இருப்பாரு ஆமா நாக்கு சும்மா நம்ம மேல இறங்கவனுக்கு ரைட் மில் வாடு மாதிரி ஆமா ஆமா பைப்பாடு மாதிரி நாக்கு சும்மா சடைய தூக்கு அடே அப்பா வீர பல்லும் நெறி சடையும் கண்ணு 2 கண்ணும் அரை அடிக்கு வெளியே நிக்கி முண்டை கண்ணும் பார்த்த உடனே பகவானுக்கு கை காலாம் கிட்டு நடுங்குது நம்மள ஆசையா கூட்டான்னு பார்த்தா 8 பேரும் நம்மள அடிச்சு நிக்க மாதிரிலாம் நிக்கா அதே அப்பா இவளை கெட்டி ஆசையா அணைச்சி ஒரு முத்தம் கொடுக்கறதுனால முடியாத சாமுண்டினா யாரியா அதெல்லாம் காமுண்டினா காலையில அவதாரம் அதையால் சாமுண்டி இவ 8 பேர்களும் ஆண்டவன் பகவான் பதவி போய் நிக்காரு நிக்காரு இப்ப இவட்ட பேசி கொடுக்காம நம்ம உள்ள போறோம் ஆமா பகவான் நம்மளை பார்த்து பயந்துட்டாரு நினைச்சுக்கலாம் நினைச்சுக்கிடுவான் ஆமா இவனுக்கு பயந்து நம்ம உள்ள போகவா போகக்கூடாது பகவானுக்கு பயம் உள்ளுக்குள்ள இருக்கு 8 பேரையும் பார்த்து கேட்காரு என்ன கேட்காரு என்ன கேட்காரு ஏ பெண்களே நீ யாரம்மா பகவான் என்ன கேட்காரு உன் ஊரு என்னம்மா பேர் சொல்லம்மா பேர் சொல்லம்மா நீ ஒத்தையாடியா வந்தது என்னம்மா சொல்லம்மா 8 பேரும் ஒத்தையில வந்திருக்கே என்ன வரும் உங்க தாய் பேர் என்ன உங்க தந்தை பேர் சொல்லம்மா என்ன விவரம் சொன்னதுதான் ஆமா 8 பேரும் சொல்லுதா பாத்தியா சரி பரவாயில்லையே உள்ள ஓரமா ஒளிச்சு வச்சுக்கிட்டு நம்மள கேட்டாரு பகவான் ஓடி வர நினைச்சோம் 8 பேரையும் பார்த்து ஊர் என்ன பேர் என்ன விவரம் என்ன எனக்கு அப்பா உண்டா அம்மா உண்டா அண்ணா உண்டா தம்பி உண்டா தாய் உண்டா தகப்பன் உண்டா உனக்கு கற்கானுக்கு யார் உண்டான்னு கேட்காரு